என்னடா பாழா போன மனசு இது. யாருக்காவது ஏதாவது உதவி செய்யலான்னு பார்த்தா ஒரு மனசு கொடுன்னுது, ஒரு மனசு கொடுக்க தேவையில்லன்னுது. நம்ம கிட்ட குடும்பத்துக்கும் ஒன்றும் இல்லை. ஏன்னா நமக்குள்ள ரெண்டு மனசா இருக்கும். ஒரு மனசு கொடுன்னுது, ஒரு மனசு கொடுக்க கூடாதுன்னுது. ரெண்டு மனசாச்சா இருக்கும். ஏய், யாரா நீனு? என்ன மாதிரியா இருக்கா? நாதான் உன்னோட கெட்ட மனசாட்சி. என்னது கெட்ட மனசாச்சா? அப்ப மக்கள் மனசுல நீதான் கெட்டதை திணிக்கிறியா? ஆமா. அப்போ நல்ல மனசாட்சி எங்கதான் இருக்கு? நல்ல மனசாட்சி சாப்பிடுவேன். என்னது சாப்பிடுறியா? அப்போ நல்லதை சாப்பிடுற. கெட்ட மனசாட்சி நீதான் மனிதருக்குள்ள எல்லாருக்குள்ளயும் இருக்க. நல்லதை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இருக்க. ஆமா ஆமா. அப்போ நல்ல மனசாட்சி எப்படிதான் வெளியே கொண்டு வருது? மனசுல கைய வச்சு கண்ணு மூடி நல்ல மனசாட்சிய வெளியே வான்னு சொல்லு. நல்ல மனசாட்சியே வெளியே வா. நான் தான் நல்ல மனசாட்சி. இவனுக்கு என்னடா ஒரு கைய காணா? அதான் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுறேன்னு சொன்னனே. சாப்பிட்டியா? நீனு அது மாதிரியே நல்ல மனசாட்சியா இருந்தா எல்லா மனுஷங்களும் நல்லவங்களா இருப்பாங்கல்ல, எல்லாரும் நல்லது செய்வாங்கல்ல. நீ மட்டும் ஏன் அப்படி இருக்க? அது கடவுள் படைச்ச படைப்பு. அது கடவுள் படிச்ச படைப்பா? ஆமா. ஆக மொத்தத்துல மனிதர்கள் மத்தியில கெட்ட மனசாட்சி தான் அதிகமா இருக்கு, நல்ல மனசாட்சி கம்மியா தான் இருக்கு. ஆமா. நீனு அது மாதிரியே நல்ல மனசாட்சியா இருந்தா எல்லா மனுஷங்களும் நல்லவங்களா இருப்பாங்கல்ல. நானும் என்ன மாத்திக்க முடியாது, நீ வேணா ஒண்ணு மாத்திக்கோ. நீ எங்களுக்குள்ள போனாதான் நாங்க மாறிடுறோமே. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்படி சிரிக்காத, ரொம்ப பயமா இருக்கு. நான் உனக்குள்ள போயிட்டா நீனும் இப்படிதான் சிரிப்ப. நம்ம சிரிப்பு இவ்வளவு கேவலமாவா இருக்கு? சரி, ரெண்டு மனசாட்சியும் எனக்குள்ளே போயிடுங்க. போய் எதையாவது பண்ணி தொலைங்க. நம்மளால் முடிந்த வரை நல்ல மனசாட்சி சொல்வதை கேட்போம், கெட்ட மனசாட்சி சொல்வதை தவிர்ப்போம். கெட்ட மனசாட்சி சொல்வது மிகவும் ஆபத்தை விளைவிக்கும். நல்ல மனசாட்சி சொல்வதை கேட்டால் வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்கும்.